ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் விகோவோட சைலன்சர் வந்து பெண்டு பைப் வந்து கட் ஆகிட்டு இப்போ அந்த பெண்டு பைப்பை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பெண்டு பைப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா 300 வரும். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வெல்டிங் வச்சு ஓட்டுவோம். அப்படி ஓட்டினாலும் திருப்பி அதே இடத்துல கட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த பெண்டு பைப்பே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இந்த பெண்டு பைப் இல்லாமல் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓட்டினோன்னா மைலேஜ் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம வெல்டிங் வச்சு ஓட்டினாலும் மைலேஜ் ட்ராப் ஆகும், பிக்கப் இருக்காது. அதனால் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சவுண்டை காமிக்கிறோம். RX100லாம் தோற்று போயிடும், அந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறத நம்ம வாங்கிட்டு இந்த பெண்டு பைப்பு அந்த இதோடு வந்துடும், டைட் பண்ணக்கூடிய கனெக்டரு ஜாயிண்டோடு வந்துடும். இந்த சைடு வந்து சும்மா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய பைப்பு இதில் கட் பண்ணணும், இந்த இடத்துக்கு நேராக கட் பண்ணணும். இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக வெல்டிங்கில் தான் இருக்குது, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இந்த இடத்துல 14ன்னு நினைக்கிறேன், ஒன்று வந்து போல்ட்டு போட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து நட்டு போட்டிருப்பாங்க. ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டா இது தனியாக வந்துடும். உள்ளே அதே மாதிரி சைலன்சர் வந்து சவுண்டு லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்சர் வாசர் ஓரிங்கு போட்டிருப்பாங்க. அதையும் கலத்தி நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே டைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி லைட்டாக ஒரு 2 டார்க் வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக கலத்திட்டு நல்லா பற்ற வச்சுட்டா போதும். நம்ம சைலன்சர் சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆயிரும். ரொம்ப துரு பிடிச்சிருந்துச்சுன்னா WD-40 ஏதாட்டு வச்சு அடித்து லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது கட் ஆகிடக்கூடாது, சேஃப்டியாக லூஸ் பண்ணணும். கட் ஆகிட்டுனா வேறு திருப்பி உள்ளே இருந்தே தான் செட்டாக மாற்றுற மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மேக்ஸிமம் சைலன்சரில் வந்து வாட்டர் லீக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது, பிக்கப்பும் இருக்காது. அதனால் சைலன்சர் வாட்டர் லீக்கு எதுவும் இருந்துச்சுன்னா, மஃப்ளர் போய் இருந்துச்சுன்னா செட்டாகவே செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி போட்டுருங்க. புதுசுனா 2500 வரும் இந்த வண்டிக்கு. 2500 3000 வந்துடும். இது வெறும் 300 முடிஞ்சிடும். இதில் மஃப்ளர் நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்ச சவுண்டுக்கும் நம்ம எல்லாம் வெல்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸ்கூட்டியை பொறுத்தவரை அடிக்கடி இந்த சைலன்சர் கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். ஏன்னா கீழே தரையாக இருக்கிறதுனால தண்ணி பட்டு ஈஸியாக துரு பிடிக்கும். அதனால தான் இந்த சைலன்சர் வந்து ஸ்கூட்டியில் அதிகமாக டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம பிட்டு டாமி வச்சு கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்பேனர் போடுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். வண்டி வந்து ஃபுல்லாக கவுத்து போடலாம் தேவையில்லை, லைட்டாக ஒரு 45 டிகிரி அந்த மாதிரி கவுத்து போட்டு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா செட்டாகவே வெளியே எடுத்தாச்சு. உள்ள இது வாசர் பார்த்திங்கன்னா, இந்த வாசர் போடணும். இந்த வாசர் போட்டால் தான் உங்களுக்கு லீக் ஆகாது. இப்போ நம்ம பெண்டு பைப்பை வந்து அப்படியே நம்ம அந்த இதில் உள்ளே அப்படி லாக் பண்ணணும். ஒரு வாசர் போட மறந்துடக்கூடாது. இந்த வாசர் வந்து கண்டிப்பாக போட்டு தான் நம்ம மாட்டணும். வாசரை உள்ளே வச்சாலும் சரி, இல்லை பைப்பு வாசர் கண்டிப்பாக இருக்கணும். க்ரீஸ் அப்ளை பண்ணி வச்சா அப்படியே நின்றுக்கணும், சப்புன்னு பிடிச்சிக்கிடும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வாசர் வந்து பெண்டு பைப்பில் கண்டிப்பாக உள்ளே போட்டு தான் மாட்டணும். ஆனால் உள்ளே லாக் ஆகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்போது நம்ம அந்த கார்னர் இதை நல்லா சரித்து உள்ளே வச்சுட்டு
இந்த போல்ட்டை டம்மியாக போட்டு வைக்கணும் உள்ள 2 ஸ்க்ரூவையும். ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல் டைட் வச்சிட்டோன்னா நம்ம திருப்பி இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சும்மா டம்மியாக போட்டு விடணும். ஏன்னா நம்ம வெல்டிங் வச்சுட்டு திருப்பி தான் ஃபுல் டைட் வைக்கணும். இந்த மாதிரி பெண்டு பைப்பில் உள்ள 2 ஸ்க்ரூவையும் லைட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி லூஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே மஃப்ளரில் எவ்வளோ கார்டு வருதுன்னு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இதை உள்ளே வச்சு டாட்டா பற்ற வச்சு அடுத்து எல்லாத்தையும் கலத்திட்டு செட்டாக நல்லா ரன்னிங் டார்க் விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைப்பை உள்ளே தள்ளிட வேண்டியதான். இப்போ நம்ம வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் ஓயிலையுமே இந்த மாதிரி பைப்பை உள்ளே தான் சரி தான் வெல்டிங் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த பைப்பையும் உள்ளே சொருகணும். சரி லைட்டாக ஒன்று லூஸ் பண்ணிவிட்டு இங்கேயுமே இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு பைப்பை அப்படியே அமுக்கி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். நம்ம லைட்டாக ரன்னிங் டார்க் வச்சிட வேண்டியதான். ஸ்டூடெண்ட் டார்க் தான் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்க. ஃபைனலாக இதை கிரைண்டிங் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு சைலன்சர் அடுத்து இந்த இடத்துல வந்து ரஸ்ட்டு பிடிக்காது. ஓரளவு நல்லா ஃபினிஷிங் ஆயிரும். முடிஞ்ச அளவு கேஸ் வெல்டிங் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. முடியாதப்போ ஆர்க் வெல்டிங் வைக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ ஆர்க் வெல்டிங் வைக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தி விட்டுருணும், வண்டி ஆஃப் பண்ணி விட்டுருணும். இல்லைனா வண்டி பாடியில் உள்ள ஒயரிங் ஃபுல்லாகவே ஷார்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஃபுல்லாக வச்சாச்சு. கீழேயும் உள்ள டைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பவரு பிக்கப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இப்படி தான் சிம்பிளாக நீங்கள் பெண்டு பைப்பு மாற்றணும். டிவிஎஸ் விகோ, ஜூபிட்டரு, ஸ்கூட்டி பைப்பு எல்லாத்துலேயுமே இந்த சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.